श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குரு சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரிய எக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு ஸ்ரீ ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா வாழ்க்கை முறையை நாம் அறிந்து கொள்ள போறோம். இன்னைக்கு 7வது அத்தியாயம், மரணத்தை வென்றவர். மரணத்தை வென்றவர். நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கும்? நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கும் என்றால், மரணத்தை ஜெயித்தவர் என்று அனைவரும் நினைப்போம். ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கின்ற பொருளை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சொல்லுவாங்க. இங்கு மிருத்யு என்றால் மரணிப்பது. அவர்கள் மரணத்தை வென்றார்கள். சைத்தன்யம் என்பதற்கு மரணம் இல்லை. ஆன்மா எப்போதுமே மரணம் அடையாது என்பாங்க. அதை நீரால் நினைக்க முடியாது, அக்னியால் எரிக்க முடியாது என்று பகவத்கீதையில் இருக்கு. அப்போது என்ன தோன்றும்? மரணித்தோம் என்றது அறியாமை. அறியாமையை ஜெயித்தவங்க, தன்னோட தேகம் என்ற பாவனை இல்லாதவங்க மகான்கள். இரண்டாவது, மிருத்யும் ருத்ராயா என்று ருத்ர நமக்கத்தில் சொல்வோம். மிருத்யுவை ஜெயித்தவன் ருத்ரன் அப்படின்னு சொல்வோம். எதற்காக? அந்த விஷத்தை முழுங்கினார், அதனால மிருத்யுஞ்செயடு அப்படின்னு சொல்லுவோம். சிவன் சங்கரன் என்றால் சுபங்களை தருபவர். சிவன் முழுவதும் வியாபித்து இருப்பவர். சிவன் லைக்க செய்பவர். அனைவரையும் சிவன் தன் அருகில் சேர்த்துக்குவார். அதனால்தான் மயானத்தில் சிவனோட வடிவம் வைப்பார்கள். அந்த அம்சங்கள் இருக்கின்ற அனைவரும் மரணத்தை வென்றவர்கள்தான். அவர்கள் தேகத்தை விட்டாலும் பிற்காலத்தில் அனைவருக்கும் தரிசனம் தந்து அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எவ்வளவு ஹெல்ப் செய்தாங்க என்பது அவங்களோட வாழ்க்கை சரித்திரமே நமக்கு பகுத்தறிவு. நம் மனித குலத்தை உத்தரிக்கிறதற்காக நாம் செய்த பாவம், இங்கு பாவம் என்றால் அறியாமை, அதனால் நமக்கு வருகின்ற நரகம். நரகம் என்றால் கஷ்டங்கள். அதை நீக்கி பாதுகாப்பு தரதுக்காகவே நாங்க அவதாரம் எடுத்தோம் என்று மகான்கள் சொல்றாங்க. பைபிள்ல ஜீசஸ் என்ன சொன்னார்? தான் கடவுளின் குழந்தை, அனைவரையும் கடவுளின் குழந்தைகளாக மாற்றுவதற்கு நான் வந்தேன் என்று பைபிள்ல இருக்கு. ஜீசஸும் சொன்னாரு, புத்தரும் சொன்னாரு. சரி, அவங்க மரணித்தாங்க தானே, அப்போது அவர்கள் கூறியது எப்படி நடந்தது போலாகும் என்ற டவுட் அனைவருக்கும் வரும். யோசிக்க மாட்டோம். அவர்களோட வாழ்க்கை நம் வாழ்க்கை போல் இருக்கா? நம் வாழ்க்கை போல் இருந்தால் அவங்க மரணித்தாங்க, கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று நினைக்கலாம். நம் வாழ்க்கையில் வாக்கு கொடுத்து மீறினவங்க நாம் 90% அது போல்தான். நம் வாழ்க்கை வேறுபட்டது. நாம் எது போல் வாழ்றோம், அவங்க எது போல் வாழ்ந்தாங்க. மகான்கள் பற்றி நாம் பேசுகிறோம். அவர்களுக்கு மரணமே இல்லை என்று, அவங்க நித்தியம் ஆன்மீகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க என்று அவங்க சொல்லும் போது சாதாரண மனிதர்களுக்கு நம்புவது கஷ்டம். அதற்காகவே பகவத்கீதை யோக வாசிஷ்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தி பெற்றவர்கள் பிரளயத்திலும் அழிய மாட்டார்கள், ஜீவன் முக்திகள். அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஞானத்தை பெற்றவங்க, முக்தி பெற்றவங்க.
அவங்க எத்தனை யுகங்கள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும், எத்தனை பருவங்கள் மாறினாலும் அவங்க மட்டும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு அது ஆதாரம். வேதங்கள் ஆதாரம், பகவத்கீதை ஆதாரம், யோக வாசிஷ்டம் ஆதாரம், உபனிஷத்கள் ஆதாரம், பைபிள் ஆதாரம். பைபிள்ல ஜீசஸ் என்ன சொன்னார்? அவர் தேகத்தை விட்ட பிறகும் 3வது நாள் தரிசனம் தந்தாரா இல்லையா? நிறைய பேருக்கு அவரோட தரிசனம் கிடைத்தது. நிறைய பேருக்கு அவரோட தரிசனம் கிடைத்தது என்று பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அது போலவே குரான் அனைவரும் வாழ்க்கையில் இருக்கும். அவர்களோட வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ளாமல் நம் விருப்பப்படி நாம் பேசுகின்றோம். நமக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாமலேயே முடிவு சேரும், இது தவறு, இது கரெக்ட் என்று. அந்த நம்பிக்கை பார்த்து மாடர்ன் கல்ச்சர், இப்போது இருக்கின்ற மக்கள் சிரிச்சிட்டு இருப்பாங்க. சரி, சிரிக்கிறாங்க, அது உண்மை இல்லை என்று நிரூபித்தார்களா? இல்லை. அப்படின்னு என்ன? அவர்களோட அறியாமையை அங்கு வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அறியாமை இருக்கு அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லும் போது அதை நிரூபிக்கணும். நிரூபிக்காம எங்களுக்கு அனுபவத்திற்கு வரவில்லை, அதனால் ஒத்துக்க மாட்டோம் என்றால் எப்படி இருக்கும்? இப்போது சயின்ஸ் சொல்றது எல்லாமே நம்புகின்றோம். நமக்கு அனுபவத்திற்கு வருதா, அனுபவத்திற்கு வரவில்லையா, நாம் நம்புறோமா இல்லையா? அவங்க மேல் விசுவாசம் இருக்கும் போது நம் மகான்கள் கூறியது ஏன் நம்பாம இருக்கின்றோம்? மாடர்ன் கல்ச்சர் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துறோம். அவங்க யாரோ கூறியது நம்புறோம், ஆனால் நம் மகான்கள் சொன்னதை நம்புறதில்லை. அதற்கு எக்ஸாம்பிள் பகவத்கீதை. பகவத்கீதையில் இருக்கின்ற பொருள் பைபிள்ல இருக்கின்றது, பைபிள்ல இருக்கின்ற பொருள் குரான்ல இருக்கின்றது. அனைத்து மதங்களின் பொருள் ஒன்றே. அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று பகவத்கீதையில கொஞ்சம், குரான்ல கொஞ்சம், பைபிள்ல கொஞ்சம் அவங்க சொல்றாங்க. இது உண்மையா இவங்க சொல்றதா, இதற்கு முன்பே இருக்கா என்ற விஷயத்தை நாம் யோசிக்கவில்லை. சரி, எதுவா இருந்தாலும் இந்த பிரவக்தர்கள் கடவுளின் அம்சம் பெற்றவர்கள் தன்னோட சீடர்களை கடவுளின் நீதியின்படி எது போல் நடந்துக்கணுமோ அது போன்ற ஆன்மீக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இங்கு கடவுளின் நீதியின்படி என்றாங்க. இங்கு கடவுள் நீதிபதி. கடவுளுக்கு நாம் எந்த பேரும் வைக்கவில்லை. ஜீசஸ் என்று வைக்கவில்லை, பிரவக்தா என்று வைக்கவில்லை, கிருஷ்ண பகவான் என்று வைக்கவில்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு வைக்கவில்லை. அவர்களோட நீதி, நீதி என்றால் தர்மம், அதை சார்ந்து ஆன்மீக ஒழுக்கத்தை உருவாக்கினாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பகவத்கீதை, பகவத்கீதை அண்ணா ஞானத்தை தாண்டினால் அறியாமை. ஒரு கேம் இருக்கு, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை யார் உருவாக்கினாங்க? அதில் நிபுணர்கள், அனுபவம் பெற்றவர்கள். அடே இது ரூல்ஸ், இது தாண்டினால் நீ அவுட். அது போலவே பிரவக்தர்கள் ஆன்மீக ஒழுக்கத்தை உருவாக்கினாங்க. அந்த முறையை ஃபாலோ செய்தால் ஒவ்வொரு நபரும் தான் நினைத்த உயர்ந்த சிகரத்தை சேர முடியும், முழுமையான ஞானத்தை பெற முடியும் என்றார்கள். இது ஈஸிதான், பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் சொன்னபடி ஃபாலோ செய்தால் ஒவ்வொரு நபரும், இங்கு ஒவ்வொரு நபரும் என்றால் கீழ் ஜாதி, மேல் ஜாதி, அந்த குலம், இந்த குலம், அந்த மதம், இந்த மதம் இல்லைங்க. ஒவ்வொரு நபரும் அதை ஃபாலோ செய்தால் உயர்ந்த சிகரத்தை சேர முடியும். இப்பவே சொல்லிக்கிட்டோம். ஹிந்து கிரந்தங்கள், அது ஹிந்து கிரந்தங்கள் ஆகட்டும், பைபிள் கிரந்தமாகட்டும், இஸ்லாம் கிரந்தமாகட்டும், இதை அனைத்தும் பரிசீலிக்கலாம். பரிசீலித்தால் அதில் யோக மார்க்கங்கள், அதில் பலவேறு யோக மார்க்கங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. யோக மார்க்கம் என்றால் புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் என்போமா, பைபிளின் மலை மேல் பிரசங்கம் என்போமா, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொன்றாய் வைத்தாங்க. எந்த இடத்தில் எந்த ரூல் வைத்தாலும்
அவரோட முன்னேற்றத்திற்கு அது பயன்படும். லௌகீகமா யோசித்தாலும் ஆன்மீகம் புரியும். யோசனை இல்லாததால் நாம் அஞ்ஞானத்தில் இருக்கின்றோம். அது போன்ற அஞ்ஞானத்தை ஜெயிச்சவங்க மகான்கள். அஷ்டாங்க மார்க்கத்தில் என்ன சொன்னாங்க? யமமும் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி சொன்னாங்க. சரி, இதில் இருக்கின்ற பொருளை எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம்? யமம் என்றால் எது செய்யணுமோ அது செய்யறது. நியமம் என்றால் எது செய்யக்கூடாதோ அது செய்யாம இருக்கின்றது. இந்த இரண்டும் பிடித்தால் மீதி யாரும் நம் பின்னாலே வரும். சரி, நாம் எது செய்யணுமோ அது செய்யறோமா? எது செய்யக்கூடாதோ அது செய்யாம இருக்கோமா? இது எதுவுமே இல்லாமல் ஏதோ தர்ம உபதேசங்கள் செய்யற மாதிரி நாங்க நம்ப மாட்டோம் என்றால் எப்படி இருக்கும்? இப்போது ஒரு வியாபாரமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம். அந்த வியாபாரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ செய்தால் அவனுக்கு முன்னேற்றம் இருக்கும். அது போலவே வேலையில ப்ரமோஷன் வரும். எப்படி ப்ரமோஷன் வரும்? சும்மா ப்ரமோஷன் வந்துடுமா? கொடுத்துருவாங்களா? வியாபாரத்தில் சும்மா டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்களா? அவங்க யோசிப்பாங்க. அது இல்லாததால் நாம் குருட்டுத்தனமா வாழ்றோம். இதே வார்த்தையை புத்தரும் சொன்னார். சரியான பார்வை, சரியான சங்கல்பம், சரியான பேச்சு, சரியான கர்மா, சரியான வாழ்க்கை, சரியான உடற்பயிற்சி, சரியான ஸ்மிருதி, சரியான சமாதி, சரியான பார்வை என்றார். அப்போது உன்னோட பார்வை எது போல் இருக்கணும்? வக்கிரமாக இருக்கணுமா, சரியாக இருக்கணுமா? நீ எது வேண்டாலும் பார். நபரை பார்க்கிறியா? எந்த நோக்கத்தில் பார்க்கிறாய்? அது போலவே பொருளா இருக்கலாம், நிலையா இருக்கலாம், நிலைமையா இருக்கலாம். உன்னோட சங்கல்பம் கரெக்டா இருக்கா? பேச்சு சரியா இருக்கா? வேலை சரியா இருக்கா? வாழ்க்கை முறை சரியா இருக்கா? இங்கு உடல் பயிற்சி என்றால் ஒழுக்கம் கரெக்டா இருக்கா? ஸ்மிருதி என்றால் கான்சியஸ் லிவிங் பிரசன்ட்ல இருக்கியா? சமாதி சமத்துவம் இருக்கா? சரி, இது எதுவுமே நமக்கு புரியல. உன்னோட அறிவு கரெக்டா இருக்கா? மனம் கண்ட்ரோலா இருக்கா? மனதில் முதிர்ச்சி இருக்கா? சுயநலமின்றி இருக்கின்றியா? துடிக்கும் இதயம் இருக்கா? இந்த 8 அம்சங்கள் இருக்க வேண்டும். இதற்கு நமக்கு நாமே செல்ஃப் அனாலிசிஸ் செய்ய வேண்டும். இது அனைத்தும் ஆன்மீகத்திற்கு மட்டும் கிடையாது. எந்த வியாபாரத்தில் இருந்தாலும், எந்த வேலையில இருந்தாலும், சமையலா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லைன்னா சரியாக இருக்காது. இந்த ஆன்மீகம் என்பது நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எண்ணம் எப்பவும் இருக்கக்கூடாது. இது போலவே ஒவ்வொரு விஷயத்தை யோசித்தால் நமக்கு புரியும். இஸ்லாம் மதத்திலும் அற்புதமான சித்தாந்தங்கள் இருக்கு. இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து மதங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டது. அந்த கடவுளை பெறுவதற்கு பாதைகள். யார் நியமங்களை மீறினாலும் கடவுள் பார்த்துட்டு இருப்பார் என்று குரானில் 6வது பாகம் 5வது அத்தியாயம் 7வது வித்தரணை 48வது சரணத்தில் இருக்கின்றது. சரி, இந்த ஒரு வாக்கியம் நாம் நினைவில் வைத்திருக்கிறோமா? இதுபோல் நாம் யோசிக்க வேண்டும். இங்கு பாரம்பரியத்தில் பூஜிக்கிற மகான்கள் மனிதர்கள் இல்லாமல் முழுமை பெற்ற திவ்யமான ஸ்வரூபிகள் என்று அவர்களோட சரித்திரம் பார்த்தால் நமக்கு புரியும். பாரம்பரியத்தில் பூஜிக்கிற மகான்கள் அப்படின்னா கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற மகான்கள், சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிற மகான்கள். அது போன்றவர்கள் நம்மை போல் மனிதர்கள் அல்ல, முழுமையானவங்க என்று அவர்களோட சரித்திரம் பார்த்தால் நமக்கு புரியும்.
ஒருத்தர் மகான் என்று நினைக்கும் போது மகான்களின் இருக்கின்ற அம்சங்கள் அவரில் இருக்கா என்று கவனிக்க வேண்டும். ஏதோ 1, 2 மகிமைகள் செய்தால் அவர் மகான் என்று நம்பிடுறோம். அது உண்மையா என்று கவனிக்கிறதில்லை. எதற்காக கவனிக்கவில்லை என்றால், கிரந்தங்களை படிக்காததால். எந்த கிரந்தங்களை? சத்கிரந்தங்களை படிக்காததால். இது பைபிள்ல அவங்க கிருபையை பெறுவாங்க என்றார்கள். மத்தேயு 5வது அத்தியாயம் 7வது வாக்கியத்தில். இதுவே பகவத்கீதையில் சர்வபூத ஹிதேரதா என்று சொன்னார்கள். அனைத்தும் ஒன்றே. புத்தர் என்ன சொன்னார்? நான் மரணிக்க மாட்டேன், அனைத்து உயிரினங்களும் முக்தி வரை வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன் என்றார். இந்த விஷயத்தை இந்து, பௌத்த, இஸ்லாம் மதங்கள் அனைத்தும் விவேக வைராகியங்கள் இருக்கும்போது கடவுளை சேர முடியும் என்று அனைத்து கிரந்தங்களில் இருக்கின்றது. இந்த பிரவக்தர்கள், மகான்கள் பொதுவாக மனிதர்களோடு வாழ்ந்தாலும் கடவுளின் அனுகிரகத்தினால் அவர்களுக்கு அவர்களே விதிக்கப்பட்ட ஒழுக்கத்தினால், ஜாதி மேல் அவர்களுக்கு இருக்கின்ற கருணையால் தங்களுக்கு தாமே மகான்களா செதுக்கிக் கொண்டார்கள். அவர்கள் கூறியது உண்மை என்பதற்கு மனிதன் மகான் ஆனதற்கு சக்தி முழுமையா இருக்கு என்பதற்கும் அவர்களோட வாழ்க்கையே நமக்கு ஆதாரம். மனிதன் மகானா மாறுவதற்கு பாதை ஒன்று இருக்கு. அனைத்து மதங்கள் சொல்றது ஒன்றே. டிசிப்ளின், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டைனமிசம். 4D ஃபார்முலா. ஒழுக்கமா இருக்க வேண்டும், அர்ப்பணிப்போட இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன? உனக்குள் கடவுள் இருக்கார், அதை கவனிக்க வேண்டும். கடவுள் தன்னோட பக்தருக்கு அவரோட குரல் வலை விட நெருக்கமாக இருக்கேன் என்று சொன்னார். உண்மையான குரு நமக்குள் சைத்தன்ய ஸ்வரூபியா இருப்பார் என்று ரமண மகர்ஷி, சாய்நாதர், குருகீதை சொன்னது. இதுவே பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. Be still and know that I am God. அமைதியா இரு, உனக்குள் இருக்கின்ற கடவுளை கவனி. அவர்கள் கூறிய வார்த்தைகள் பார்த்தால் நமக்கு புரியும். அப்படி என்ன? மனிதன் மகானா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. All power within you. You can do anything and everything. Believe in that என்றார் சுவாமி விவேகானந்தா. நமக்குள் செயலற்ற கடவுளின் தன்மையை எழுப்புறதுக்காக மகான்கள் அவதரித்தாங்க. ஒரு வாக்கியத்தில் சொன்னோம்னா இதுதான். நீ அந்த நிலையை பெறணும்னா இப்போது சொல்லிக்கிட்டோம் 4D ஃபார்முலா. அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். எதற்காக தைரியம்? இதில் இருந்தால் நாம் சன்னியாசி ஆயிடுவோம், அனைத்தும் விட்டுட்டு வந்துடணும் என்ற தயக்கம் இருக்கும். அதற்காகவே தைரியம் சொல்லிக்கிட்டோம். இதில் இருந்தால் எதையும் விட தேவையில்லை, அனைத்தும் நாம் அனுபவித்துக் கொண்டே பகவான் தன்மையில் ஐக்கியம் ஆக முடியும். எப்படி முடியும்? இப்பவே சொல்லிக்கிட்டோம். சர்வபூத ஹிதேரதா. அனைத்து உயிரினங்களின் செழிப்பு விரும்பினால், சுயநலம் விட்டுட்டால் ஆக முடியும். எந்த பிரவக்த சொன்னாலும் பரிதாபம், இரக்கம், அஹிம்சை, சமத்துவம் இதுதான் சொல்றாங்க. ஆனால் அதை ஆச்சரிக்கிறதுக்கு நமக்கு சுயநலம். ஆச்சரித்தால் அந்த நிலையை பெற முடியும் என்று அவங்க சொல்றாங்க. அவங்க ஆச்சரித்து காட்டினாங்க. சரி, மகான்களை வெல்லம். அப்துல் கலாம், அவருக்கு விடாமுயற்சி, அர்ப்பணி, தைரியம் இல்லையா? எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றார். எத்தனை பேருக்கு கடவுளா இருக்காரு. அது போலவே சுவாமி விவேகானந்தா, மகாத்மா காந்தி இவர்களை பார்க்கலாம்.
அவர்கள் சாதாரண மனிதர்கள் தானே. அது போலவே சயின்டிஸ்ட்கள், எடிசன், நியூட்டன், ரைட் சகோதரர்கள், கிராஹம்பெல், அவர்களில் இந்த விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, தைரியம் இல்லையா? அதுவே நாம் புத்தர், ஜீசஸ், ராகவேந்திர சுவாமி, ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சா, இவங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம்? அவங்க அவதார புருஷர்கள், அதனால் அவங்களுக்கு அந்த நிலையை கிடைத்தது. நாம் அஜ்ஞானிகள், அதனால் அந்த நிலையை பெறுவது முடியாத காரியம் என்று சாக்கு சொல்லிக்கிறோம். நீ மகானா மாற வேண்டாம், மனிதனா மாறு. இங்கு மரணத்தை வென்றவர் என்றால் மரணம் இல்லாம இருக்கிறது இல்லை, அஜ்ஞானத்தை வென்றவங்க. அந்த அஜ்ஞானத்தை ஜெயிக்க சொல்றாங்க. அதனால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தி பெற்றவர்கள் பிரளயத்தில் கூட அழிய மாட்டாங்க என்று சொன்னார்கள். அதற்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தாங்க. இது போல் சாக்கு சொல்றதால் மக்கள் தவறான வழியில் போறாங்க. இந்த அஜ்ஞானத்தில் கடவுள் நமக்கு தந்த விலை மதிப்பெற்ற பரிசுகளை கைவிட்டுட்டோம். அதுபோல் செய்யாதீங்க என்று மகான்கள் சொல்றாங்க. அதற்காகவே அவங்க அவதாரம் எடுத்தாங்க. நம் வாழ்க்கை ரொம்ப சிறியது, அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நடத்தையோடு இரு. அவங்க அந்த நல்ல நடத்தையோடு ஒழுக்கத்துடன் இருந்தாங்க. இங்க பாருங்க, தாஜுத்தீன் பாபாவுக்கு மகான் என்று சொன்னாங்க. நமாது டைம் ஆகும்போது என்ன செய்தாரு? நமாதுக்கு போக சொன்னார். அவரும் செய்தாரா இல்லையா? ஜீசஸ் பிரேயர் செய்தாரா இல்லையா? கிருஷ்ண பகவான் குருவை நாடினாரா இல்லையா? அது ராமரா இருக்கலாம், சாய்பாபா அது போல்தான், ராமகிருஷ்ண பரமஹம்சா, ரமண மகர்ஷி. எனவே அவர்கள் ஆச்சரித்து அனைவரையும் ஆச்சரிக்க சொல்றாங்க. அதுபோல் மகான் தான் தாஜுத்தீன் பாபா. அவர் இருக்கும் போதே பாருங்க எத்தனை பேர் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்தார். 6 அத்தியாயங்களில் பார்த்தோம். அவர் தேகத்தை விட்ட பிறகும் பௌதீக தேகத்துடன் தரிசனம் தந்தாரா இல்லையா? ஒருத்தர் டெய்லி பாபாக்கு பால் கொடுத்துட்டு இருந்தார். பால் வாங்கினவங்க கிட்ட கடன் ஆயிட்டாரு. அந்த பெண் பால் தரவில்லை. உடனே தாஜுத்தீன் பாபா அந்த பெண் கிட்ட பால் ஊத்த சொன்னாரு. இப்பவே கடன் இருக்கு பாபா, காசு தந்தா நான் பால் ஊத்துவேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லுவாங்க. அந்த காசு நான் கொடுக்கிறேன், நீங்க பால் ஊத்துங்க அப்படின்னு பாபா சொன்னார். அந்த பெண் பால் ஊத்தின 4 நாளுக்கு பாபா தேகத்தை விட்டுட்டார். இந்த பெண் என்ன நினைத்தாங்க? என்னோட பணம் இனிமேல வராது என்று நினைத்தாங்க. ஆனால் இரண்டாவது நாள் ஒரு பக்கீர் அந்த பெண் கிட்ட நீ ஊற்றிய பாலுக்கு காசு என்று தாஜுத்தீன் பாபா தந்தார். அவங்க மரணத்தை வென்றவங்க. இங்கு மரணத்தை வென்றாங்க என்றால் அஜ்ஞானத்தை ஜெயிங்க. மிருத்யுஞ்சயர் சிவன், அவர் முழுவதும் இருப்பார். அது போலவே மகான்கள் முழுவதும் இருப்பாங்க. அனைவருக்கும் சுபங்களை தந்துட்டு இருப்பாங்க. அதனால் இங்கு சிவத்தன்மையை இம்ப்ளிமெண்ட் செய்றோம். சிவன் என்றால் இந்துக்களின் ஒரு வடிவம் என்று நினைக்க கூடாது. சிவன் என்றால் சுபங்களை தருபவர். அது யாரா இருந்தாலும் அவர் சிவன் தான். அதற்காகவே ஒவ்வொரு முறையும் பௌதீகமாக தரிசனம் தந்தாங்க பிரவக்தர்கள், மகான்கள். மரணித்தாலும் அவங்களது சாதாரண மரணம் இல்லைன்னு நிரூபித்தாங்க. இறுதி சாய்நாதர் மரணித்தார் என்று சொன்னால் மரணித்தார் என்று சொல்லக்கூடாது, சமாதி ஆனாங்க என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு பக்தேக்கு கனவில் பாபா சொல்லுவார்.
பாபா தேகத்துடன் இருக்கும்போது நீங்க மரணித்தால் எங்க நிலைமை என்னவென்று ஒரு பக்தர் கேட்கும்போது, நான் சமாதியில் இருந்து தப்பு செய்தால் கொம்பால் அடிப்பேன் என்றார். என் மண் பதில் கொடுக்கும் என்றார். என்னோட சமாதி பேசும் என்றார். அது போலவே அனைவருக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி உன்னோட இதயத்தை நீ ப்ரிப்பேர் செய்தாயா? இல்லைன்னா நீ தகுதி பெற்றாயா? அது மட்டும் நான் யோசிக்க மாட்டேன். மதவெறி இருந்தால் எதுவும் உண்மையா தெரியாது. இங்கு ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா எத்தனை பேருக்கு பௌதீகமாக தரிசனம் தந்தாரு? நாகப்பூர்ல இருக்கும் போதே. அதெல்லாம் அகமது ஆலிஷா அனுபவத்தை நினைவுபடுத்திக்கணும். அகமது ஆலிஷா ஒரு குற்றத்தில் சிக்கும் போது நாகப்பூர் வந்தார். அப்போது பாபா, நான் உன் கூடயே இருக்கின்றேன் என்றார். அதுக்கப்புறம் குற்றம் நிரூபிக்கப்படல. பாபாவால் தான் இது நடந்தது என்று நாகப்பூர் போலாம் என்று நினைச்சு கிளம்புவார். தில்லி ஸ்டேஷன்ல ஒரு பக்கீர், ஒரு நாய் இவர் கூடயே வந்தது. அங்கு டிக்கெட் கலெக்டர் பக்கீர் டிக்கெட் கேட்டால் அவர் கொடுப்பார் என்று அந்த அகமது ஆலிஷாவை காட்டிட்டு அந்த பக்கீர் போயிட்டாரு. உடனே டிக்கெட் கலெக்டர் வந்து அந்த ஆலிஷா கிட்ட கேட்டால் அவங்க யாருன்னு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று வெளியே வந்துடுவாரு. இந்த ஆலிஷா நாகப்பூர் வந்த உடனே தாஜுத்தீன் பாபா என்ன சொல்லுவாரு? என்னடா நம் பந்தத்தை உடைச்சிட்டியா, வெட்டிட்டியா? உன் கூடையே வரேன்னு சொன்னேன் தானே. அவர் டிக்கெட் கேட்கும் போது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியே அப்படின்னு தாஜுத்தீன் பாபா சொல்வார். அப்போது அந்த ஆலிஷாக்கு புரிந்தது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சங்கல்பத்தினால் பலவேறு இடத்திற்கு போகும்போது அவங்க தேகத்தை விட்டுட்டாங்க என்று எப்படி சொல்ல முடியும்? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த ரூபம் மட்டும் கிடையாது, சாதுகள் ரூபத்திலும் போயிருக்காங்க. அப்போது தேகத்தை விட்ட பிறகு அவங்க பேச மாட்டாங்க என்றால் எப்படி இருக்கும்? இது போலவே ஜன்ஷா என்பவர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருவார். அவர் மக்காக்கு அங்கு ஒரு புனிதர் தோன்றி, நீ நாகப்பூருக்கு போ, அங்கு உனக்கு விடை கிடைக்கும் என்றார். அவர் நாகப்பூர் பார்த்தா அவருக்கு மக்கால தோன்றிய அந்த புனிதர் தாஜுத்தீன் பாபா. அவரே இங்க தரிசனம் தந்தாரு. மக்கா எங்க இருக்கு? நான் இருக்கு. இது போலவே பகவத்கீதையிலும் பார்த்தால் கிருஷ்ணர் எத்தனை கோபிகளுக்கு தரிசனம் தந்தாரு. குருச்சரித்திரத்தில் நரசிம்ம சத்த சுவாமி 8 ரூபங்களில் தரிசனம் தந்தார். அது போலவே ஷிரடி சாய்நாதர். ஒவ்வொரு மகானோட வாழ்க்கை சரித்திரம் ஒரே மாதிரியே இருக்கும். அதுபோல் மகானான இந்த தாஜுத்தீன் பாபா 1,25,000 மகான்களை தயார்படுத்தும் வரை இந்த உலகத்துடன் சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருப்பேன் என்றார். தன்னோட கரங்களை விசாரணை வரைக்கும் திறக்க மாட்டேன் என்றும், அந்த ரகோஜிராவ் கட்டடத்தில் நான் இருப்பேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கார். ஆகையால் பஞ்சபூதங்களான இந்த தேகத்தை விடலாம தவிர அவங்களோட தன்மையை, ஆற்றலை எப்பவும் விடமாட்டாங்க. அந்த ஆற்றல் அனைவரிலும் இருக்கும். அதற்காகவே தாஜுத்தீன் பாபா உண்மை தேடுதலில் சரியான பாதை காட்டுவதற்கு இப்பவும் தயாராக இருக்கின்றார். ஒரு தாஜுத்தீன் பாபா மட்டும் கிடையாது, ஜீசஸ் இருக்காரு, பிரவக்த இருக்காரு, புத்தர் இருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்காரு, சாய்பாபா இருக்காரு, ராகவேந்திர சுவாமி இருக்காரு. அனைவரும் இருக்காங்க. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு, விடாமுயற்சி இருந்தால் உனக்கு தரிசனம் தருவாங்க. இவங்க பௌதீக தேகம் விட்ட பிறகும் நம்மை உத்தரிக்கிறதுக்காக இப்பவும் தயாராக இருக்காங்க.
ஒவ்வொரு லீலை மூலமா அவங்க பௌதீக ரூபமா தசனம் தந்து நமக்கு செய்தியை தந்திட்டே இருப்பாங்க. இப்போது இருக்கின்ற மாடர்ன் கல்ச்சர் நம்பினாலும் நம்பவில்லைனாலும் அவரை நம்பிய பக்தர்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் காப்பாற்று கொண்டே இருப்பார். இனி அவர்களுக்கு மரணம் எப்படி இருக்கும்? மரணம் என்றால் அறியாமை. புத்தர் சொல்வார், அறியாமை இருந்தால் நீ மரணித்தது போல், ஞானம் இருந்தால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது போல். இது போல் யோசித்தால் அவங்க மரணத்தை வென்றவர்கள். மிருத்யோமா அமிர்தங்கமயா என்று நம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மரணத்தை அமுதம் போல் மாற்று, அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்காகவே ஒழுக்கம், இரக்கம், அஹிம்சை, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, தைரியம் இதெல்லாமே சொன்னாங்க. இதை ஃபாலோ செய்தால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மரணத்தை வென்ற முடியும். கடவுள் நமக்கு தந்த வாய்ப்புகள் விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்கள். கடவுள் நல்ல பார்வை தந்தார், நல்ல பேச்சு தந்தார், வேலை செய்யறதற்கு சக்தியை தந்தார். இது எல்லாமே விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்கள் தானே. இதை நாம் வீணாக்குகிறோம் என்று மகான்களின் கவலை. மகான்கள் நமக்கு தந்த விலை மதிப்பெற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் மனிதன் மாமனிதனா மாறுதற்கு, மகானா மாறுதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்வதற்காகவே இந்த கலியுகத்தில் கடவுளே மானுட பிறவி எடுத்தார் என்று இந்த மரணத்தை வென்றவர் அத்தியாயத்தின் மூலம் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் விளக்குகிறார். அதை நினைவில் கொண்டு இந்த மானுட பிறவி வரது எத்தனையோ ஜன்மங்களின் புண்ணிய பலன் என்று கவனித்து இந்த மனித பிறவிக்கு சிறப்பை தருவதற்காக மகான்களின் வாக்கியங்களை ஆதாரமா எடுத்துக்கொண்டு நாமளும் அந்த நிலையை பெற முடியும் என்ற விசுவாசத்துடன் நாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போறதற்கு அந்த தந்தையின் ஆசீர்வாதங்கள் எப்பவும் நமக்கு இருக்கும் என்ற ஆனந்தத்துடன் ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஹஜரத் தாஜுதீன் பாபா மகாராஜ் கி, நந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய், குருதேவ தத்தா.